ஹலோ கைஸ், உங்களுடைய வாழ்க்கை கடினமாகவும் குழப்பமாகவும் இருக்குதா? தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. இது ஒரு ஆர்டினரி புக் இல்லை. திஸ் புக் டெஃபினெட்லி சேஞ்ச் யுவர் லைஃப். ஒரு யங் மேனுக்கும் ஒரு வைஸ் ஃபிலாசபருக்கும் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான கன்வர்சேஷனில் அந்த யங் மேன் வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் ஃபிலாசபர் வார்த்தைகளால் எப்படி ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணார் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபிலாசபர் சொன்ன கான்செப்டை நீங்களும் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும். நம்பர் 1, ட்ராமா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த எக்மன் வாழ்க்கையில் ஃபுல்லாகவே பிரச்சனைகளாக இருந்தது. அவனோட லைஃப்பில் எதுவுமே அவன் பிளான் பண்ண மாதிரி நடக்காததுனால ரொம்பவே சோகமாக இருந்தான். அப்போ தான் மவுண்டைன் டாப்பில் இருக்கிற ஒரு திறமையான ஃபிலாசபரை பற்றி இவனுக்கு தெரிய வருது. அவர்கிட்ட பிரச்சனைன்னு போகிறவங்களை அவர் வார்த்தைகளாலே குணப்படுத்தினாருன்னு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபிலாசபர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவரை மீட் பண்ணுறான். அவனோட பிரச்சனைகளை ஃபிலாசபர் கிட்ட சொல்கிறான். நான் சின்ன வயசில் இருக்கும்போது லைஃப் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஒர்க் ஸ்ட்ரெஸ் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஃபேமிலியை பார்த்துக்கணுன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. லைஃப் ரொம்பவே நிம்மதியாக இருந்தது. ஆனால் வளர வளர நல்ல பையனாக இருக்கணும், நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும், நல்ல பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு பொறுப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கே புரியல. லைஃபு காம்ப்ளிகேட்டடாக ஆன மாதிரி இருக்குது. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஃபிலாசபர் சொல்கிறாரு, நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க. உன்னோட மைண்டில் லைஃபு காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கிற. ஆனால் உண்மையாகவே லைஃப் சிம்பிளானது. நீ எந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறியோ அப்படி தான் தெரியும். லைஃபை காம்ப்ளிகேட்டடாக பார்த்தா காம்ப்ளிகேட்டடாக தெரியும், சிம்பிளாக பார்த்தா சிம்பிளாக தெரியும்னு இதை புரிய வைக்க அவனுக்கு ஒரு ஸ்டோரியை சொல்கிறாரு. இவன் தான் ராக்கி. அவனுக்குன்னு லைஃப்பில் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. அவன் பார்க்குற ஜாப் அவனுக்கு சூட் ஆகலை. இன்கமும் கம்மியாக வரதுனால பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிக்கிறான். அவங்க வீட்டில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது அவன் ஒரு சென்டென்ஸை பார்க்குறான். 90% ஆஃப் பிஸ்னஸ் ஃபெயில் இன் த ஃபஸ்ட் இயர் ஆஃப் ஸ்டார்டிங். அந்த 90%ல் நான் இருக்க மாட்டேன்னு ஒரு கிளாத் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான். பல மாதங்கள் கழித்து தான் அவனுக்கு 25,000 ப்ராஃபிட்டே கிடச்சிது. அதனால இன்னொரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் அந்த பிஸ்னஸும் அவனுக்கு நினச்ச மாதிரி ப்ராஃபிட் வரல. க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணலான்னு மெடிடேஷன் ரிலேட்டடான ஃபேன்சி ஜேர்னல்ஸை சேல் பண்ணுறான். ஃபஸ்ட்டு மந்த்லே இந்த பிஸ்னஸ் நல்லா ப்ராஃபிட் கிடச்சிது. ஆனால் கூட இருந்த பார்ட்னரே அவனை ஏமாற்றிட்டு காசை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிடுறான். இதனால் ராக்கி டிப்ரெஷன் ஆகி திரும்பி வீட்டுக்கே வந்துடுறான். அப்போ தான் அவன் படித்த அந்த சென்டென்ஸ் உண்மைன்னு அவனுக்கு புரியுது. இவன் தான் மைக். இவனோட லைஃபும் சேம் ராக்கி லைஃப் மாதிரி தான். இவனும் நிறைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகியிருக்கான். ஆனால் இவன் கிவ் அப்பே பண்ணதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறான். ரேடியாலஜி, டெலியாலஜி. உங்கள் கடந்த காலத்தில் நடந்த மோசமான நிகழ்வுகளை நினச்சி இப்போ அதில் ஸ்டக் ஆகி இருக்கீங்கன்னா நீங்கள் சிக்மண்ட் ஃப்ரெடின் சைக்காலஜி கான்செப்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் கடந்த காலத்தில் எவ்வளோ மோசமான நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் அதுலேருந்து ஒரு லெசனை லேர்ன் பண்ணிவிட்டு ப்ரெசண்ட்டில் அதை மாற்ற முடியும்னு உங்கள் கோலுக்காக ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஆல்ஃபர்ட் அடலர் சைக்காலஜி கான்செப்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த ரெண்டு கான்செப்ட்லேயும் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சில பேர் பாஸ்டில் நடந்ததை நினச்சி ப்ரெசண்ட்லேயும் வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. சில பேர் பாஸை இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க ஃப்யூச்சரை நோக்கி செல்வாங்க. சைக்காலஜி ஆல்ஃபர்ட் அடலர் சொன்ன பாசிட்டிவ் கான்செப்டை அப்ரோச் பண்ணவங்க ஏழையிலிருந்து பணக்காரங்களாக ஆகியிருக்காங்க. உங்கள் பாஸ்டில் நடந்த ட்ராமாவை ப்ரெசண்ட்லேயும் நினச்சிட்டு இருக்காமல் இப்போ எங்கே இருக்கீங்க, எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைரக்ஷனில் நோக்கி ஆக்ஷன் எடுங்க. நம்பர் 2, ஃபோக்கஸ் ஒன்லி யுவர் டாட் நாட் அதர்ஸ். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறது மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு. இதுதான் இன்டர்பர்சனல் ப்ராப்ளம். ஃபிலாசபர் அவருடைய ஓன் எக்ஸாம்பிளில் சொல்கிறாரு. அவருடைய உயரம் 115 சென்டிமீட்டர் தானா. அவர் குள்ளமாக இருந்ததுனால அவருக்குள்ளே இன்ஃபியர் காம்ப்ளெக்ஸ் இருந்ததான். அதனால் அவர் ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணுறாரு. இந்த உலகத்திலே அவர் மட்டும்தான் இருக்கார், அவரை சுற்றி யாருமே இல்லை. இப்போ அவருக்கு அவருடைய உயரம் பிரச்சனையாகவே தெரியலை. மாஸ்
டாஸ்க்கை ரெண்டாக டிவைட் பண்ணலாம். உங்களுடைய டாஸ்க், மற்றவங்களுடைய டாஸ்க். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு நம்ம இப்படி இருந்தால் பிடிக்குமா, நம்மளை பற்றி பின்னாடி பேசுவாங்களான்னு மற்றவங்க பண்ணுற டாஸ்க்கை அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருக்கீங்கன்னா உங்கள் லைஃப் காம்ப்ளிகேட்டடாகவும் வாழ்க்கையே பிரச்சனையாக தான் தெரியும். அதுக்கு பதிலாக உங்களுடைய டாஸ்க்கை ஃபோக்கஸ் பண்ணி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, அச்சீவ் அல்டிமேட் ஃப்ரீடம். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா ஏற்றுக்கிற குணத்தை வளர்த்துக்கணும். த கரேஜ் டு பி ஹாப்பி ஆல்சோ இன்க்ளூடு த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, சில பேருக்கு உங்களை பிடிக்காது, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்களை ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுனால உங்களை மதிக்காதவங்க கூட அப்போ மதிக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மற்றவங்களுடைய தாட்ஸ், ஃபீலிங், ரியாக்ஷனை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் இல்லை. நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணலாம், என்கரேஜ் பண்ணலாம், ஆனால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்குன்னு இண்டிவிஜுவல் ஜேர்னி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்களுக்கு பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. யாரோட எமோஷன்ஸ் கூடயும் டிபெண்ட் ஆகி இருக்காதீங்க. நீங்கள் ஏதாவது பாஸ்டில் மோசமான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுலேருந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.